பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 34வது வசனம். நீதிமொழிகள் 8:34. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த கால வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. ஆண்டவருடைய சமூகத்திலே, அவருடைய வாசல் படியிலே நித்தம் விழித்திருந்து என்று இங்கு எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் விழிப்பாய் இருந்து ஆண்டவருடைய கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய சமூகத்திலே வாசல் படியிலே கதவு நிலை அருகே காத்திருந்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பாக்கியவான். அவனுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை, பாக்கியங்களை ஆண்டவர் அருளி செய்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் சொல்லும் ஒரே நாள் நல்லது. அகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று தாவீது எழுதுகிறார். ஆகாமிய கூடாரங்களிலே வாசமாயிருக்கிறதை காட்டிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்கிறேன். இந்த காலை வேளையில நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்பதை, அவருடைய பாதப்படியிலே, அவருடைய வாசற்படியிலே காத்திருப்பதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை பாக்கியவான்களாய் மாற்றுகிறார். அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது நம்மை ஆண்டவர் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஒவ்வொரு நாளும் விழிப்போடு இருந்து ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கொடுமை நம் தேசத்திலும் அழிவும் நாசமும் நம்முடைய எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது என்று வேதம் சொல்லு. எப்பொழுது நம்முடைய மதில்களை ரட்சிப்பு என்றும் வாசல்களை துதி என்றும் சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட கொடுமை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய எல்லைகளிலே கேட்கப்படவே மாட்டாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள், அவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது அவருடைய மதில்கள் ரட்சிப்பு என்றும் அவருடைய வாசல்கள் துதி என்றும் சொல்லுவாய் என்று சொல்லி, நம்முடைய வாசல்கள் துதியா இருக்கும் பொழுது, நம்முடைய வாசல் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஜெயம் உண்டு. ஆண்டவர் நம்மை பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாய் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள்.
ஆண்டவருடைய சமூகத்திலே போகும் பொழுது அவருடைய வாசல்களிலே நாம் துதியோடு போக வேண்டும். அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு கூட நாம் போகும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில 1000 நாள் ஆகாமிய கூடாரங்களில் இருக்கிறதை காட்டிலும் ஆண்டவருடைய ஆலயத்திலே துதி என்கிற வாசலோடு கூட நாம் போகும் பொழுது, ரட்சிப்பு என்கிற மதிலோடு கூட நாம் போகும் பொழுது நிச்சயமாகவே கொடுமை நம் தேசத்திலும் அழிவும் நாசமும் நம்முடைய எல்லைகளிலும் கேட்கப்படவே மாட்டாது. ஆண்டவருடைய சமூகத்தில் விழித்திருந்து கதவு நிலையருகே காத்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் நமக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுது நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கொடுமை உன் தேசத்திலே இல்லை, அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலே கேட்கப்படவே மாட்டாது என்று சொல்லுகிறார். உன் மதில்கள் எப்பொழுதும் ரட்சிப்பு என்று இருக்கும், உன் வாசல்கள் எப்பொழுதும் துதி என்று இருக்கும், எப்பொழுது நீ துதித்து கொண்டே இருப்பாய் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அவருடைய வாசஸ்தலத்துக்கு நாம் போகும் பொழுது துதித்தலோடு நாம் கடந்து போவோம். அவர் பிரகாரங்களிலே நாம் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கும் பொழுது நாம் விக்கினமின்றி வாசம் பண்ணுவோம். ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் தங்க பண்ணுவார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை எப்பொழுதும் துதித்து ஆராதித்து மேன்மையான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் விக்கினமின்றி தங்கி வாசம் பண்ண ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.